பிற்பாடு ஒட்டக குட்டிகளில் 15 ஒவ்வொரு ஒட்டகம் ஆண் ஒட்டகம் பெண் ஒட்டகம் இதில் 15 ஒட்டகம், அதுக்கு மேலே கழுதை, அதுக்கு மேலே கோவேரி கழுதை, அது 40 கோவேரி கழுதை, இப்படி 10 எண்ணம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்த கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 850 பொருட்கள் நடமாடும் ஜீவன்களை என்ன செய்யறான் கொடுக்குறான். எவ்வளோ தங்கம் வச்சிருக்கான்னு தெரியல, எவ்வளோ வெள்ளி வச்சிருக்கான்னு தெரியல, அதை ஒரு பார்சல் கிஃப்ட் போய்கிட்டு இருக்கு. இவைகள் எல்லாம் எல்லா கிஃப்டையும் கொடுத்து அவனை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஆனால் மனசில் இருக்கிற பயம் போகல. மனசில் அண்ணன் நம்மளை வெட்டி போடுவான், அண்ணன் சரி இவங்க இந்த இவ்வளோ கிஃப்டையும் அடித்தாலும் நம்ம ஓடிடலாம், இவனுக்கு என்ன இருக்கு, நம்ம ஓடிடலாம், நம்ம தப்பிடலாம். அருமையான தேவனுக்கு யாரும் தப்ப முடியும், தேவனுக்கு யாரும் தப்ப முடியாது. உலகத்தில் 840 கோடி ஜனங்கள் இருக்காங்க, இந்தியாவில் மட்டும் 140 கோடி ஜனங்கள் இருக்காங்க. எல்லாரும் தேவனுக்கு தப்பலாம் என்று நினைத்தால் ஒருத்த நாளைக்கு முடியாது. எல்லாரும் தேவனுக்கு உண்டாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. தேவனிடத்தில் போக வேண்டும், இல்லைன்றால் தேவனால் நியாயத்தீர்ப்படைந்து நீ நரகத்துக்கு போக வேண்டும். ஆகவே பரலோகம் போக வாங்கிக்கிறீர்களா, அல்லது தேவனோடு உட்காருவதற்கு தான் அந்த பரலோகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த மோட்ச பாக்கியம், தேவனுடைய தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த தீர்ப்புக்குத்தான் மனம் திரும்புதல் என்கிறதான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த யாக்கோபு என்ன செய்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பெறுவதற்கு இவைகள் எல்லாம் அக்கறைப்படுத்தினான். இவைகள் எல்லாம் என்ன செய்தான், எல்லாம் அப்புறப்படுத்திட்டான். எல்லாம் போய் என்ன வீட்டுக்கு ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் போய் விட்டுட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செய்யற ராத்திரியில எல்லாம் கூட்டு போய் எல்லாம் நீங்க அங்க போய் இருங்கன்னு சொல்லிட்டான். கடைசியில இவன் ஒத்தையில ராத்திரியில ஆற்றுக்கு இந்த கரையில மணல்ல உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி 2 கைகளை விரித்து என்ன செய்யறான், ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் அண்ணன் என்னை கொல்ல வாரம், என் அண்ணன் என்ன கொல்ல வாரம், என்னை காப்பாற்றும், என் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றும், நான் சம்பாதிக்கப்பட்ட இவைகளை காப்பாற்றும், என் அண்ணனுக்கு இவ்வளவு கொடுக்க போறேன், என் அண்ணனுக்கு இவ்வளவு சொத்து கொண்டு வந்திருக்கேன், சம்பாதிச்சதுல எதையும் நான் அவனை ஏமாத்திருந்தா அதெல்லாம் மன்னியும், எல்லாம் என் அண்ணனுக்கு நான் கொடுக்க போறேன். இவன் வேற நினைஞ்சிட்டான், அண்ணங்காரன் நான் சும்மா வரல 400 பேரோட வாரம்னு சொல்லிட்டான். இவன் எத்தனை பேரோட வாரம், 400 பேரோட வாரம். யாரு ஏசா, அவனை வரவேற்கிறதுக்குன்னு சொல்லலை, இவனை அடிக்கிறதுக்குன்னு சொல்லலை. இவனுக்கு என்ன இருக்கு, அண்ணன் நிச்சயமா நம்மளை கொண்டு போடுவான். அப்போ இவன் கொல்லத்தான் வாரான்னு சொல்லிட்டு இவன் கட்டிட்டு என்ன செய்யறான், முழங்கால நின்று ஜெபம் பண்றாங்க. ராத்திரி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பகல் வரைக்கும் ஜெபம் பண்றான். சூரியன் உதிக்குது. ஆனா அவனோட கூட யார் இருக்கா, ஏசுநாதர் அவன் கூட இருக்காரு. ஏசுநாதர் கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஏசுநாதர் என்னையா கட்டி பிடிச்சிட்டேப்பா, விடிய போகுது, சூரியன் உதிக்க போகுது, பகல் வரப்போகுது, நான் உங்ககிட்ட நிற்க முடியாது, நீ என்னை விடு அப்படின்னு சொன்னா இவன் என்ன செய்ய மாட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன். ஈரனை ஆசீர்வதிக்கணும், ஒரே வார்த்தை தான் சொல்றான். ராத்திரி முழுதும் 2 கையும் பிடிச்சி ஆண்டவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் புருஷன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த புருஷன் யாரு, இந்த உலகத்துல மனித அவதாரம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை கட்டி பிடித்து கொண்டு என்ன செய்தா, ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது உன் சொந்த பலனால ஒண்ணு இல்லப்பா, உன் சொந்த பலன்ல ஒண்ணு இல்லைன்னு உன் தொடைய தொட்டாரு, அது என்னஞ்சிருச்சு, நம்ம எல்லாரும் காலை இழுத்துட்டு நடக்கும் இல்லையா, அதே போல சுளுக்கு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, சுளுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சதப்பிடிப்பு ஏற்பட்டது. சதப்பிடிப்பு ஏற்பட்டது ஒண்ணு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் என்ன, அப்பதான் சொல்றான், என் பேரு யாக்கோபு. இனிமேல் உன் பேர் என்ன இருக்காது, யாக்கோபுன்னு நீ யாரும் உன்னை கூப்பிட மாட்டாங்க, நீ இஸ்ரவேல்ல தேவனுடைய இளவரசன். இப்ப யாரு, தேவனிடத்துல வெற்றி வேணும், ஜெயம் வேணும், அண்ணனை நேசிக்க வேணும், அண்ணனிடத்துல சமாதானமா இருக்கணும், அண்ணனிடத்துல நான் ஒன்னா இருக்கணும், அண்ணனுக்கும் எனக்கும் எந்த பிரிவினை இருக்கக்கூடாது, எந்த பகைமை இருக்கக்கூடாது என்று மனிதனோடும் போராடின, தேவனோடும் போராடின. இப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதித்து முகமாக அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்ற உடனே விடிந்தது. தேவன் அவனை விட்டு போனார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து திரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.